Madurai bench of Madras High Court, Madurai Court of Madras High Court, the bench வந்து இந்த விஜயோட இந்த வேலை கொடுத்த இந்த கரூர் உயிர் இழந்த குடும்பங்களுக்கு 31 நபர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தது ரத்து செய்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல விஷயம். அதுவும் வெகு சீக்கிரத்தில் இழுக்காமல், இந்த கேஸை இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இழுக்காமல் ஒரே ஒரு மாசத்துக்குள் முடித்திருக்கிறார்கள். We really salute the bench has passed a judgment. உடனே இதுதான், இப்படிதான் ஒரு கோர்ட் வந்து நடந்து கொள்ளணும். வருஷங்களுக்கு இழுத்துக்கொண்டு, எஸ்பெஷலி இந்த மாதிரி இந்த சென்சிட்டிவ் கேசஸ், எல்லா கேஸுமே இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்க வீட்டில் வந்து எங்க பார்ட்டிஷன் சூட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 18 வருஷமா இந்த கோர்ட்ல இருக்கிறது. நீ மோடிக்கு மறு உருவம், மோடி த பிக் அண்ட் யுவர் மோடி த ஸ்மால். அப்பா மோடி, அப்பா மகன் மோடி மாதிரி 2 பேருக்கும் வாயில புறப்பட்ட வச்சு பேச மாட்டீங்க. எப்ப பேசணுமோ பேச மாட்டீங்க. அப்போ வந்துட்டு விஜய், don't put all this drama, don't mess up the life, don't mess up development of Tamil Nadu. Tamil Nadu is definitely one of the better states in the country. Best states kana சொல்லலாம் development wise. நீ வந்து அதை கெடுக்கிறாய். ப்ளீஸ் அந்த வேலையை செய்யாதே. உன்னோட அரசியல் என்ன சொல்றது, பேராசைக்கு, உன்னோட பதவி பேராசைக்காக நாட்டோட நலனை கெடுக்காது. இது நல்லதுக்கு இல்லை, உனக்கும் நல்லதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் எதுக்கு அன்னைக்கு அங்க போய் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. இது நல்லது. பேசுன்னு தான் சொல்றாங்க. அது நான் ஒரு நபர், என் கடவுள் எப்பவும் சொல்றாரு, எங்க தப்பு நடந்தாலும் நீ அதை தட்டிக்கே, நீ வந்துட்டு ஒரு கண்ணை மூடிக்கொண்டு இருக்காதேன்னு சொல்லி. அப்ப வந்துட்டு இந்த பிரதானோட ரெசிக்னேஷன் மட்டும் கிடையாது, இந்த நீட் எக்ஸாம பேன் பண்ணணும், இல்லாட்டி டூ அவே வித் 12th. அப்ப 12th if you do away, what happens அந்த மற்ற குழந்தைங்களுக்கு? ஓகே, ஆகையில this entire examination education system in the country, அதோட தரம் அவ்வளவு கீழே கெட்டு கிடக்குது. இந்த யூனிவர்சிட்டிஸ், நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்க யூனிவர்சிட்டிஸ், அங்கேயும் ஊழல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வைஸ் சான்சலர்ஸ், most of them are corrupt. 98% are corrupt. ஒரு சில நாட்களாக நான் பேசவில்லை, டியூ டு என்னோட வேலை காரணங்களாக. பட் ஒன்று, நேற்று ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட், மதுரை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட், இந்த பெஞ்ச் வந்து இந்த விஜயோட இந்த வேலை கொடுத்த இந்த கரூர் உயிர் இழந்த குடும்பங்களுக்கு 31 நபர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தது ரத்து செய்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல விஷயம். அதுவும் வெகு சீக்கிரத்தில் இழுக்காமல், இந்த கேஸை இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இழுக்காமல் ஒரே ஒரு மாசத்துக்குள் முடித்திருக்கிறார்கள். We really salute the bench has passed a judgment. உடனே இதுதான், இப்படிதான் ஒரு கோர்ட் வந்து நடந்து கொள்ளணும். வருஷங்களுக்கு இழுத்துக்கொண்டு, எஸ்பெஷலி இந்த மாதிரி இந்த சென்சிட்டிவ் கேசஸ், எல்லா கேஸுமே இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்க வீட்டில் வந்து எங்க பார்ட்டிஷன் சூட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 18 வருஷமா இந்த கோர்ட்ல இருக்கிறது. 18 வருஷத்துக்கு எவ்வளவு பேர் உயிரோடு இருப்பார்கள், எவ்வளவு பேர் உயிர் இழந்து இருப்பார்கள். பிளஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட் எதுனா பிரயோஜனம்னா கிடையாது. அதனால இப்போ இன்றைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் நேற்று வந்தது, பாராட்டத்தக்கது.
கொடுத்துருக்காங்க தீர்ப்பு. அதுக்கப்புறம் இந்த விஜய் சிஎம் வந்துட்டு ஏதோ ஒரு மீட்டிங்ல டிஎம்கேவை நக்கல் பண்ணிக்கிட்டு நச்சுன்னு கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ சொல்லி ஏதோ கதை விடுறான். வேற உனக்கு நேற்று நச்சுன்னு சொல்லிட்டு மதுரை பெஞ்ச் கொடுத்துருக்கு. கரெக்டா ஆணிய கரெக்டா அடிச்சிருக்காங்க. விஜய், டோன்ட் பி அ ஃபூலிஷ் பர்சன். உன்னோட சினிமா டிராமா டைலாக் எல்லாம் சினிமாவோட வச்சுக்கோ. நிஜம் வாழ்க்கை வேற. நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு சிஎம் ஆன அப்புறம் ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். உனக்கு 52 வயசு ஆயிருக்குது. நீ இன்னும் சின்ன பாப்பா குழந்தை கிடையாது. அதனால நீங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சென்சிபிளா பிஹேவ் பண்ணிட்டு யூ ஷுட் செட் ஐ வெல்கம் த ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு வாய முடிட்டு இருக்கிறது பெஸ்ட். டோன்ட் வந்துட்டு எல்லாருமே உங்களுக்கு வந்துட்டு பணிஞ்சு போவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காது. இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த வேலை கொடுத்தது தப்பு. ரெண்டாவது, இந்த மாதிரி எவ்வளவு பேர் நீங்க வந்து செத்துட்டே இருப்பாங்க, நீங்க வேலை கொடுத்துட்டே இருப்பீங்களா? ஒரு வந்துட்டு கவர்மெண்ட் வேலையில் இருக்கும்போது அந்த வேலை செய்யும் போது அதுக்காக அவர் இறந்து இருந்தாருன்னா அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்களா, அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குது. இல்ல அவங்க ஒய்ஃப்க்கு கொடுக்குறாங்களா, இது ஏதோ ஒரு நியாயம் இருக்குது. ஆனா நீ வந்து உன்னோட எலெக்ஷனோட பரப்புரை போயிட்டு அங்க உன்னோட திமிரும் தெனா வெட்டாங்க. இந்த அப்பாவில அதுங்களும் லூசுங்க. எதுக்கு போய் உன்னை வந்து பார்க்க வந்தாங்களோ தெரியாது. பட் எனிவே யூ ஃபீல் சாரி ஃபார் தோஸ் ஸ்மால் குட்டி பேபி சில்ட்ரன், நாட் தி அதர் ஒன்ஸ். அப்போ வந்துட்டு அவங்க இழந்ததுக்கு நீ காரணம். நீ உன்னோட கை காசுலயோ உன்னோட நிறுவனத்திலயோ வேலை கொடுத்தீங்கன்னா அது வந்து நீ நல்லவன். ஆனா நீ என்ன பண்ற, கவர்மெண்ட் நீ வந்து நீ ஆட்சிக்கு வந்ததால நீ வந்து துஷ்பிரயோகம் பண்ற. ஃபர்ஸ்ட் உன் மேல கேஸ் போடணும். This is also a form of corruption. I wish the judges will take it in that angle and give him also a punishment. But anyway, let it be as it may. இப்ப நான் ஒரு கேஸ் போட்டிருக்கேன். இந்த குழந்தைங்களை வச்சு கேன்வஸ் பண்றதும் இந்த பணம் கொடுத்து ஓட் வாங்குறதும் தவறுன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் மெட்ராஸ் ஹைகோர்ட். I wish there also the judges will pass a judgment immediately. நீங்க வருஷம் இழுத்துட்டு the purpose of the case itself is becoming weak. There's no point நீங்க வந்து இழுத்து இப்போ வந்து அந்த ஐயாவோ யாரோ அப்பாவோ யாரோ ஒரு ஸ்பீக்கர் இருந்தா அதோட கேஸ்மே நீங்க 5 வருஷத்துக்கு அந்த நல்லவனோ கெட்டவனோ அது வேற விஷயம். குடிகாரம், நான் know that he is a குடிகாரம். பிகாஸ் ஒன் டே எங்களுக்கு ஃபோன் பண்ணி குடிச்சு போட்டு ஏதோ அசிங்கமா பேசி இருக்கிறாங்க. ஸோ ஐ ஹேவ் நோ ரெஸ்பெக்ட் ஃபார் தட் மேன். பட் அந்த கேஸ் வந்து நீங்க முடிச்சுக்கலாம். ரைட் ஆர் ராங் மனமனு முடிங்க. தேர் இஸ் நோ பாயிண்ட் கேஸுங்களை இழுத்துட்டு போகுது. அதே மாதிரி இந்த ஊழலை பத்தி நான் வந்துட்டு நான் வந்து விஜய்க்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். பிளஸ் அந்த ஹெல்த் மினிஸ்டர் அதுக்காக இன்னும் எந்த பதிலும் வரலை. ஆகையால் இன்னும் இவங்க பேச அந்த பெரிய ஊழலற்ற ஆட்சின்னு சொல்றதுக்கு இல்லை. பட் let us wait and watch. At least certain departments phone எடுக்கிறாங்க. அது வந்து பாராட்டத்தக்கதுதான். ஏனென்றால் நம்ம எல்லாமே குறை சொல்லக்கூடாது, நல்லது நல்லதா பேசணும். இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்ராஸ்ல வந்து போராட்டம் பண்ணும் போது ஃபார் தி நீட் இது நீங்க வந்து வெறும் அந்த ரெசிக்னேஷன் ஆஃப் தி மினிஸ்டர் மொத்தம் பத்தாது. அந்த நீட் எக்ஸாமே பேன் பண்ணணும். ஆல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஐ எம் அகேன்ஸ்ட். ஆஸ் அன் எஜுகேஷனிஸ்ட் இந்த நம்ம நாட்டுல நடக்கும் எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் இந்த மாதிரி ஸ்கேம் தான். யாருக்கு வசதி இருக்குதோ போய் இந்த மாதிரி ஏதோ ஊழல் செய்து அவங்க வந்துட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு பேர் இவ்வளவு வருஷம் இந்த நீட் எக்ஸாம் எழுதுன எவ்வளவு பேர் ஊழல் பண்ணி ஜெயிச்சு அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னா ஒரு ஆக்ஷனும் அதை பத்தி யாருமே பேசல. அப்போ வந்து அன்றைக்கு பாதிக்கப்பட்ட எவ்வளவு குழந்தைகள் பாவம். நீங்க நினைக்கலாம் நான் இந்த பிரைவேட் செக்டர் அண்ட் எனக்கு வந்து இந்த நீட் எக்ஸாம் ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். அட் த சேம் டைம் இந்த டொனேஷன்ஸ் கேப்டேஷன் ஃபீ எல்லாருமே எதிர்க்கிற முதல் ஆள் நான் தான். அதனால நீங்க வந்து நினைச்சுக்காதீங்க நான் வந்து பிரைவேட் செக்டருக்கு சாதகமா பேசுறேன். நோ, I will never speak in favor of any institution, whether it is private or government. தப்பு பண்றவர்களை நான் டெஃபினட்டா சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்றால் நான் முதல் ஆள் இந்த ஊழலை எதிர்க்கிறதுக்கு நான் தான் முதல் ஆள். எனக்கு அதுல there's no two ways about it. அப்போ வந்துட்டு
இப்போ வந்து நிறைய இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்காரங்களுக்கு இப்ப இந்த நீட்ல பாஸ் பண்ற மிடில் கிளாஸ்ல லோவர் மிடில் கிளாஸ் சில்ட்ரன் வந்துட்டு எவ்வளவு பேருக்கு 25 லட்சம் போய் கட்ட முடியாது. அதே மாதிரி சரி இந்த பேங்க்ஸ் லோன் கொடுக்குதானா கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இழுத்து அடிப்பாங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன்ல, எங்க வக்கீல் வந்து அவரோட பொண்ணை வந்து அந்த மெடிக்கல் சீட்ல போன வருஷம் சேர்த்திட்டு அவருக்கு வந்து அவர் பட்ட கஷ்டம் வந்து அவ்வளவு கஷ்டம். 5 பைசா எந்த பேங்க்கும் கொடுக்கல, இன்னைக்கு மட்டும் கொடுக்கல. நான் தான் அவருக்கு உதவி பண்ணேன். ஓகே, நான் எதுக்கு இதை பேசுறேன்னா இந்த மாதிரி ஒரு பக்கமும் இருக்கிறது. அப்போ வந்து அப்பாவோட சிபில் ஸ்கோர், அம்மாவோட சிபில் ஸ்கோர், அம்மா அப்பாவோட சிபில் ஸ்கோர் இருக்கு அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு நீங்க லோனை கொடுத்துட்டு அவங்க வேலைக்கு போகும்போது அந்த நீங்க அந்த லோனை நீங்க வாங்கிக்கோங்க. பட் நீங்க மேக்கிங் இந்த பேங்க் ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே குழந்தைங்களுக்கு சாதகமா இல்லை. அந்த அம்மா அப்பா படுற கஷ்டம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆகையால let us not glorify this NEET exam. The NEET exam actually banned according to me. I see a lot of children talking, NEET exam la pass ஆகணும். அப்போ வந்துட்டு yeah, 12th exam 12th வேண்டாமே, we do away with 12th. அப்போ what about the other children? நீங்க வந்து சயின்ஸ் சொல்லிட்டு ஒரு தனி இது வச்சிருக்கீங்க குரூப். அந்த குரூப்ல let them do well and come. If you want to have something to do with the NEET, அது ஒரு சப்ஜெக்டாகவே வச்சுக்கோங்க. நீட் சொல்லி எக்ஸாம் சொல்லிட்டு அந்த 12th வைங்க. இந்த பிள்ளைங்க எவ்வளவுன்னு சொல்லிட்டு படின்னு சொன்னா அவங்களோட மென்டல் ஹெல்த்தை பத்தி யாருன்னா ஒருத்தராவது யோசிக்கிறீங்களா? The students please don't talk without understanding. Just because நாம வந்து நீட் எழுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லைஃப் வாஸ் ஈஸின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு இதா பேசாதீங்க. ஏனென்றால் நான் பார்க்கிறேன் இந்த நீட் எழுதும் எக்ஸாம் பிள்ளைங்கள் பாவம், அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட பிரச்சனை. இவன் சமோதம் ஃப்ரம் 6th. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு என்ன வாழ்க்கை, அந்த சின்ன பருவத்தில் அவங்க என்ஜாய் பண்ணணும். லைஃப் என்ன இதே படின்னு சொன்னா they become mental wrecks. அதுக்குதான் நிறைய குழந்தைகள் பாவம் அந்த பயத்தில் போய் அந்த தற்கொலையை பண்ணி கொள்கிறார்கள். இட்ஸ் வெரி சேட். நான் வந்து இந்த தற்கொலைக்கு டெஃபினட்டா நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். பிளஸ் அவங்களோட குடும்ப நிலை எப்படி இருக்கிறது என்று. அப்போ வந்துட்டு ஒரு பணக்காரன் மட்டும்தான் படிக்கணுமானா இது வந்துட்டு ஒரு ரொம்ப மோசமான ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம் எழுதி 25 லட்சம் கொடுக்கணும்னு சொன்னா இதே யுக்ரைன்ல இதே இதுல வந்துட்டு மெடிக்கல் அங்க வந்து 5 லட்சம் தான், 5-6 லட்சம் ரொம்ப போனா. அப்ப எப்படி இவ்வளவு வித்தியாசம்? அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய பில்டிங்ஸ் தேவையில்லை. முட்டாள்தனமா அந்த ஆபீசர்ஸ் யார் அந்த கமிட்டிஸ்ல இருக்கவங்க எவனுக்குமே பிராக்டிகாலிட்டின்னு கிடையாது. ஐம் சாரி, நான் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணியே தீரணும். சப்ஜெக்ட் தெரியாதவன் பெரியாங்க வந்து அந்த போர்ட்ல இருப்பான், அந்த சிலபஸ் போர்ட்ல சும்மா தேவையில்லாதது. அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வைக்க சொல்லி அது சும்மா கிடக்கும். அப்ப அந்த பணம் எவ்வளவு செலவு பண்றாங்க, இதெல்லாம் தேவையா? கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளவு நீட்டா இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளவு பில்டிங்ஸ் எவ்வளவு ஸ்டேபிளா இருக்குது, அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா பிரைவேட் செக்டர் போகும்போது இது சரியில்லாத ஆனா பணம் கொடுக்கறதுக்கு தான் எல்லாம் அயோக்கியர்கள். ஈவன் த பிரைவேட் செக்டர் காலேஜஸ் which are correct, அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். நான் வந்துட்டு இவங்க அவங்க சொல்ல கவர்மெண்ட் தப்பு பண்ணாலும் தப்பு தான், பிரைவேட் செக்டர் தப்பு பண்ணாலும் தப்பு தான். இப்போ வந்து இந்த விஜய் எல்லாரும் சொல்றாங்க he himself has got investment, தான் வந்து பணம் இது பண்ணியிருக்குது கோச்சிங் சென்டர்ஸ்ல. அப்போ உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லை? நான் வந்துட்டு I was giving free classes. நான் ஃப்ரீயா நான் யாரும் வரல. ஏன்னா மக்களும் இந்த பணம் கொடுக்குற இடத்துக்கு தான் ஓடுறாங்க. நம்ம ஃப்ரீயா என்ன கொடுத்தா அதுக்கு மரியாதையே கிடையாது. ஸோ இட்ஸ் ஓகே, ஐ எம் நாட் வரிட். நான் நிறுத்தி போட்டேன். பிகாஸ் மை வேஸ்ட் ஆர் எனர்ஜி அண்ட் டைம். நம்ம மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அவங்க இஷ்டம். பட் மக்கள் மேலேயும் தவறு இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த மனுஷன் தனக்கே ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கும்போது அவன் என்ன சாதகமா இந்த நீட்டால் பாதிக்கப்படும் பிள்ளைகளுக்கு என்ன பேசுவான்? பேச மாட்டான். இப்ப அன்றைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தர்ணா பண்ணும்போது ஒரு வார்த்தையாவது சப்போர்ட்ல பேசுனீங்களா? இல்லாட்டி போலீஸ் எது காமிச்சிங்க? நீ மோடிக்கு மறு உருவம், மோடி த பிக் அண்ட் யூஆர் மோடி த ஸ்மால்.
அப்பா மோடி அப்பா மகன் மோடி மாதிரி ரெண்டு பேருக்கும் வாயில புறப்பட்ட வச்சு பேச மாட்டீங்க, எப்ப பேசணுமோ பேச மாட்டீங்க. அப்போ வந்துட்டு விஜய், don't put all this drama, don't mess up the life, don't mess up development of Tamil Nadu. Tamil Nadu is definitely one of the better states in the country, best states கட சொல்லலாம் development wise. நீ வந்து அதை கெடுக்கிறாய், ப்ளீஸ் அந்த வேலை செய்யாதே. உன்னோட அரசியல் என்ன சொல்றது பேராசைக்கு, உன்னோட பதவி பேராசைக்காக நாட்டோட நலனை கெடுக்காது. இது நல்லதுக்கு இல்ல, உனக்கும் நல்லதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் இந்த மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் எதுக்கு அன்னைக்கு அங்க போகணும், போய் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க, இது நல்லது. I was listening, நான் வந்து ரேவதி ஆக்ட்ரஸோட பேச்சு கேட்டுட்டு இருந்தேன். There are some things that I appreciated, and at least அந்த பெண்மணி, எனக்கு வந்து நீட்டுனா என்னன்னு தெரியாது, எனக்கு தெரியாததை பத்தி பேச விரும்பல. பட் அந்த குழந்தைங்களோட உணர்வு, அந்த குழந்தைங்களை அடிச்சு அந்த அடியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரத்தம் கொந்தளிச்சதுன்னு சொல்றது உண்மை. எங்க எல்லாருக்குமே ரத்தம் கொந்தளிக்குது. இந்த அரசியல்வாதிகள், இந்த அரசியல் கட்சிகள் யாருக்குமே ரைட் இல்லை இந்த நீட்டை பத்தி பேசுறதுக்கு. ஏனென்றால் இந்த நீட்டை முதல் கொண்டு வந்தது வந்து காங்கிரஸ் அண்ட் டிஎம்கேக்கும் அதுல பங்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த நீட் எக்ஸாமை ஒரு விதத்தில் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எதிர்த்தாங்க. ஆனா அதே இபிஎஸ், அதே அதிமுக கட்சி ஆட்சியில அந்த நீட் எக்ஸாமை 70 பண்ணார். ஓகே, அப்போ வந்துட்டு இப்போ வந்து பிஜேபி வந்து நம்பர் 1 அயோக்கிய கட்சி இந்த விஷயத்தை. ஏனென்றால் இந்த கோச்சிங் சென்டர்ஸ் everything is with the private sector. அவள பேசும் இந்த கவர்மெண்ட் ஏன் இந்த கோச்சிங் சென்டர்ஸ் நீங்க அந்தந்த ஸ்கூல்ஸ்லயே ஒரு சப்ஜெக்டா ஒரு நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ இங்கிலீஷ், மேத்ஸ் அந்த மாதிரி நீட்டுக்கும் அந்த யார் மெடிசனுக்கு போகணும்னு விரும்புறாங்களோ அங்கேயே வச்சிருக்கலாம். எதுக்கு இந்த டியூஷன் சென்டர்ஸ் இதெல்லாம்? எவ்வளவு குழந்தைங்களுக்கு இந்த கோச்சிங் சென்டர்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியும்? அவங்களால அந்த பணம் ஃபீஸ் கட்ட முடியுமானா கிடையாது. எவ்வளவு பேர் அவங்க நகை நட்டு வீடு வாசல் எல்லாம் அடமானம் வச்சுதான் இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறார்கள். இது தேவையா? இந்த அவல நிலை தேவைன்னா கிடையாது. அப்படி ஒரு நீட் எக்ஸாம் எழுதி தான் இந்த பிள்ளைங்களை தேர்ந்தெடுக்கணும் கிடையாது. வாட் யூ டூ, நீட், ஜேஇ, all these entrance exams எல்லாமே ஒரு போகஸ் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃபார் தி சில்ட்ரன். அந்த குழந்தைகள் அழுத்தம், எவ்வளவு மன அழுத்தம் படுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. சும்மா ஏதோ பேசுறீங்க, அறிவு கெட்ட முண்டங்களா. உங்களுக்கு தெரியாட்டி அதை பத்தி இறங்காதுங்க. அதுல ஐ அப்ரிஷியேட் அட்லீஸ்ட் ரேவதி வாஸ் வெரி சென்சிபிள், ஷி ஸ்போக். பட் இதே ரேவதி ஒரு காலகட்டத்தில் இதே பிஜேபி இருந்தார். பட் நான் வந்து குற்றமா சொல்ல மாட்டேன். ஏனென்றால் எந்த கட்சியும் கெட்டது கிடையாது. இந்த கட்சியில் இருக்கும் மெம்பர்ஸ், நபர்கள், அவங்க பண்ற அயோக்கியத்தனம், ஊழல், இந்த பொறுக்கித்தனம் பண்றதெல்லாம் தான் தவறு. ஓகே, ஆகையால் இந்த ஜனதா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஆனா கடவுள் இந்த இளைஞர்கள் மூலியமா இந்த மோடி அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல செருப்படி கொடுத்துருக்காங்க, நல்ல செருப்படி. இந்த மாதிரி வந்துட்டு லெட் மோடி நாட் டேக். மக்கள் வந்து முட்டாள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். எல்லா மக்களும் உன்னை பார்த்து பயந்து கொள்வார்கள் என்று நினைத்துக் கொள்ளாதே. ஏனென்றால் கடவுள் ஒரு சிலரை தைரியமா பேசுன்னு தான் சொல்றார். அதில் நான் ஒரு நபர். என் கடவுள் எப்பவும் சொல்றார், எங்க தப்பு நடந்தாலும் நீ அதை தட்டிக்கே, நீ வந்துட்டு ஒரு கண்ணை மூடிக்கொண்டு இருக்காதேன்னு சொல்லி. அப்ப வந்துட்டு இந்த பிரதானோட ரெசிக்னேஷன் மட்டும் கிடையாது. இந்த நீட் எக்ஸாம பேன் பண்ணணும், இல்லாட்டி do away with the 12th. அப்ப 12th if you do away, what happens அந்த மற்ற குழந்தைங்களுக்கு? ஓகே, ஆகையால this entire examination education system in the country, அதோட தரம் அவ்வளவு கீழே கெட்டு கிடக்குது. இந்த யூனிவர்சிட்டிஸ், நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கு யூனிவர்சிட்டிஸ், அங்கேயும் ஊழல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வைஸ் சான்சலர்ஸ், மோஸ்ட் ஆஃப் them are corrupt, 98% are corrupt. The officers there are corrupt. Okay, இந்த மாற்றங்கள் தான் வரணும். இப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் இந்த விஜய் ஒரு மாற்றம் நினைக்கணும். அது மாற்றம் கிடையாது, அது துர்நாற்றம், சாக்கடை.
ஆனால் நீ ஊழலை எதிர்ப்பேன் என்று சொல்லிவிட்டு நீயும் ஒரு சில இடத்தில் உன்னோட நாட்கள் ஊழல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கீழ் மட்டத்தில் எந்த ஒரு வேலையும் நடக்கவில்லை. இது நான் என்னோட அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் விஜய். நான் நீ நல்லது செய்தால் நான் முதல் நாள் உன்னை சப்போர்ட் பண்ணேன் அந்த நல்ல காரியத்துக்கு. பட் ஆன் a personal level டெஃபினட்டா உன்னை எனக்கு பிடிக்காது. ஏனென்றால் நீ உள்ளார ஒரு நல்ல மனிதன் கிடையாது. என்னோட ஜீசஸ் என்னோட கிருஷ்ணன் சொல்றார், நீ ஒரு பதவி ஆசை பிடிச்ச வெறியன்னு சொல்லி. ஆனால் அதுக்கும் நான் என்ன சொல்றேன், நீ நல்லது செய்தால் நான் கண்டிப்பாக உன்னை சப்போர்ட் பண்ணி பேசுவேன். ஆனால் நீங்கள் எதனா தப்பு செய்தீர்கள் என்றால் நான் கண்டிப்பா அதை விமர்சிப்பேன். அந்த விமர்சிக்கும் போது உனக்கு அந்த இது இருக்கணும், என்ன சொல்றது, மனப்பான்மை. அதை ஏற்றுக்கொண்டு அதை திருத்தினா நீ ஒரு நல்ல மனிதன். இல்லாட்டி அது அகங்காரம் கொடுத்து கொண்டு எங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா பண்ணிட்டு போ, அதை பத்தி ஒன்றும் கிடையாது. ஆனா அதுக்கு தக்க இது என்ன சொல்றது பலன் நீ உனக்கு கிடைக்கும், எனக்கு கிடையாது. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் don't over rejoice over this Pradhanoட resignation. It is only a drop in the ocean. இன்னும் நிறைய எவ்வளோ வேலைகள் இருக்கிறது. மக்கள் நம்ம இந்த கவர்மெண்ட்டும் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பண்ற ஊழல்களையும் நம்ம எதிர்த்து அங்க இருக்கும் அரசியல்வாதிகளையும் ஒரு செக்கில் வைக்கணும். இது முதல் ஸ்டெப். இட்ஸ் குட். I won't be negative about it. It is positive. இன்னும் நிறைய இருக்குது செய்யறதுக்கு. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமா அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கினது இஸ் நாட் ரைட். ஏனென்றால் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யார் மேல எஃப்ஐஆர் போட்டுறா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ண வச்சிருக்கணும். அதை செய்யல. அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யார் அடிபட்டு அவங்களுக்குலாம் என்ன ஹெல்ப் கொடுக்க போகுது இந்த கவர்மெண்ட் அண்ட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் அவங்களுக்கு என்ன சொன்ன who gave them the right and pellet guns இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு, இந்த லத்தி எல்லாம் ஆணி வைத்து யூஸ் பண்றதுக்கு யார் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க? இந்த கேள்விகள் எல்லாம் இன்னும் நிற்க கொண்டுதான் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு இன்னும் பதில் வரவில்லை. அப்போ நீங்க கொஞ்சம் ரொம்ப அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்கிறீர்கள். பட் ஸ்டில் தேர் இஸ் டைம். இந்த முதல் அடக்கம் மோடிக்கு கொடுத்தாச்சு. மோடி ஒரு கோலை, இன்க்ளூடிங் ஈவன் ஆல் தீஸ் பாலிட்டிஷியன்ஸ். நீங்க பாருங்க, அவங்க தனியா நீங்க சந்திச்சீங்கன்னா எல்லாருமே பொட பசங்க. இவங்களுக்கு மக்கள் நம்ம எல்லாம் யுனைடடா இருந்து தப்பு பண்ணும் போது தட்டி கேட்கறது தவறே கிடையாது. அதுல ஒரு சிலர் மக்கள் just because they like Modi or just because they like Vijay or just because they like Annamalai அவங்களுக்கு சாதகமா பேசுறது தவறு. அவர்கள் தவறு செய்திருந்தால் அது தவறுன்னு சொல்றதுதான் ஒரு மனுஷனோட நியாயமான ஒரு வாட் இஸ் எ டியூட்டி. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அவங்க ஹீரோ வர்ஷிப் பண்ணிட்டு அவங்க கால்களை நக்கி கொண்டு தேவையில்லை. ஏனென்றால் நீங்க அவர்கள் செய்யும் பாவத்தில் நீங்களும் பங்கு எடுக்கிறீர்கள். திஸ் இஸ் வாட் என்னோட கிருஷ்ணர் சொல்கிறார். தட் இஸ் தவறு செய்தவர்களை தட்டி கேளுங்கள். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இஸ் த பிகினிங். அண்ட் நாங்கெல்லாம் மோடியை முதல்ல எதிர்த்து கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அண்ட் நாங்க பேசுவது ஒரு சிலர் ஏற்றுக்கலாம், ஒரு சிலர் ஏற்றுக்காம போகலாம். ஆகிய அதுக்காக ஏற்றுக்காதவர்கள் எல்லாரும் கெட்டவர்களே நான் சொல்ல மாட்டேன். ஆனா புத்தி இல்லவர்கள் என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் நான் என்ன பொறுத்தவரையிலும் யார் தவறு செய்தாலும், அது நானே செய்தாலும் தவறுதான். அதுக்கு மன்னிப்பு கேட்கறது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா அகங்காரத்தோடு நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் செய்வேன், மக்களை இப்படிதான் ஒடுக்குவேன் சொல்லி நான் செய்தால் மோடி you will get it back. இது only beginning. நான் என்ன சொன்னேன், நான் என் கிருஷ்ணர் உன்னை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ரிசைன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரெசிக்னேஷன் கேட்கிறாங்க. இது நான் முதல் சொன்னப்பே நீங்க நல்ல விதமா போயிருந்தா இந்த கெட்ட பெயரோடு உன்னோட பதவியை நீ இழக்க போகிறாய். இது நடந்தே தீரும். பார்த்து கொண்டிருங்கள். நன்றி, வணக்கம்.